வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி நேயர்கள் அனைவருக்கும், சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கத்தை சொல்றேன். நல்லா இருக்கணும் எல்லாரும். விஜய் பவ மாவட்டம் சொல்லும் போது தேவதைகள் வந்து ததாது அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணாலும் அந்த வேற நாள் திங்கக்கிழமை ஓடணும், வேற வழி இல்லை. 6 நாள் ஓடு. (2024) திங்கட்கிழமை, வாரத்தின் 2வது நாள். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை தான். இவனுங்க நமக்கு சம்பளம் கொடுத்துட்டு முதல் நாள் லீவு கொடுத்துட்டு 6 நாள் போட்டு பிரியிறான். நம்ம என்ன பண்ண முடியும்? அது மாதிரி சிஸ்டம் பண்ணிக்கிறான். உனக்கு லீவு பாணிக்கு ஃபர்ஸ்ட் டே லீவ், மீதி 6 நாள் வேலை செய்யும். சண்டே தான் முதல் நாள். இது யாருக்கும் தெரியறதில்லை. சண்டே தான் கடைசி நாள்னு நினைக்கிறாங்க. நோ, ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள். சூரியனை குறிக்கிறது. கிரகத்திலே அவர் தலைமையானவர். அவரை முதல் ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிறே போற்றினால் சூரியனை குறிக்கும். முதல் நாள் திங்கட்கிழமை, 2வது நாள் தான் திங்கட்கிழமை. கார்த்திகை 24. இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா நவமி, ராம நவமி. பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போங்க, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும், விசேஷமா இருக்கும். அங்க விசேஷமா இருக்கிறத பத்தி நான் சொல்ல வரல. நீங்க போய் சாமி கும்பிட்டீங்கன்னா ஒரு டெப்த்து கிடைக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். தயவுசெய்து இன்னைக்கு போயிட்டு வாங்க. சில இடத்துங்களில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லலாம் இந்த தெரு பஜனை கோயில்னு சின்னதாக இருக்கும், ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, பெருமாள் ஃபோட்டோலாம். வயதானவர்கள் வந்து அவங்க பாட்டெல்லாம் பாடுவாங்க. சனிக்கிழமை சுண்டல்லாம் கொடுப்பாங்க. ஸ்பான்சர் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் பண்ணிப்பாங்க. வரும்போது ஒரு 1/4 கிலோ சுண்டல்லாம் எடுத்து அந்த மாதிரி போகணும். அந்த மாதிரி சின்ன சின்ன கோயில் இருக்கும் வீட்டு தெருவில், அதை போய் அட்டன் பண்ணுங்க. இன்னைக்கு நல்லாயிருக்கும். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பூரட்டாதியும் உத்திரட்டாதியும் கலந்து வருது. பூரட்டாதி தான் மெயினாக வருது. அதனால் பூரட்டாதி கையில் எடுங்க. மத்தியானம் வரைக்கும் பூரட்டாதி, மத்தியானத்துக்கு மேலே உத்திரட்டாதி வருது. இன்னைக்கு சந்திராஷ்டம் பார்த்தீங்கன்னா சிம்மராசி, கடகம் நவுந்துருச்சு, சிம்மத்துக்கு வந்துட்டாரு. மகம் மத்தியானம் வரைக்கும் கடகம், ஆயில்யம் மத்தியானம் வரைக்கும் ஆயில்யத்துக்கு இருக்கு. மத்தியானத்துக்கு மேலே 2.5 நாள் 2 நாள். இந்த 1/2 நாள் இப்படி வருது, பேக்கில் வருது. சில நேரத்தில் ஃப்ரண்ட்டில் வரும். இப்போ சிம்ம ராசிக்கு ஃப்ரண்ட்டில் வருது, கடகராசிக்கு பேக்கில் வருது. அந்த 1/2 நாள் சிம்மராசி நேயர்கள் இந்த 1/2 நாள்லேருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 12 மணிக்கு மேலேயே மகத்துக்கு ஃபுல்லாக வருது. கரெக்டாக கையில் எடுத்துக்கணும், பார்த்துக்கணும். இன்னைக்கு ராசி பலன் பார்த்தீங்கன்னா 4 வந்து நவமி சொல்லிட்டேன். ராசி மேஷ ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு எக்ஸ்பேண்டேஷன், இங்கிலீஷில் சொன்னால் அது கரெக்டாக வருது. தமிழில் எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு சிலதை விரிவாக்கம் செய்யணும்னு நினைப்பாங்க. சில விஷயங்களை ஒரே நாளில் லைட்டாக அதுக்கு உண்டானதை கரெக்டாக இன்னைக்கு செய்யலாம், விருத்தி பண்ணலாம். இன்னைக்கு எங்கள் சேனலில் முன்னாலே நாங்கள் போடுவோம், 5 மணிக்கெல்லாம் போடுவோம். அது பார்த்தீங்கன்னா ஏதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா மறுநாள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுங்க. அன்றைக்கி காலைல பார்த்து அன்றைக்கி சாயங்காலம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல எனக்கு. ஒரு நாள் முன்னாடி தெரிஞ்சுக்கலாம். 5 மணிக்கெலாம் போட்டுருவார் சார். 5 மணிக்கு பார்க்கும்போது மறுநாளுக்கு கொஞ்சம் லைட்டாக பிளான் பண்ணிக்காங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா தனம் தரக்கூடிய நாள் இன்னைக்கு. ரிஷபராசி நேயர்கள் காசு இன்னைக்கு வரும். நான் காசு வரும்னா அது தனம் தரக்கூடிய வரவுக்கெல்லாம் நான் வேற மாதிரி வச்சுருப்பேன். தனம் தரக்கூடிய நாள்னா எதிர்பார்த்த இடத்துலேருந்து இன்னைக்கு பணம் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒர்க்கு ஸ்மார்ட்டாக இருக்கும். எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். இன்னைக்கு யார் இன்னைக்கு மனசார நம்மளை வாழ்த்துறாங்க, நல்லா பண்ணப்பான்னு, அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். ஏதோ தெரியாமல் அவன் சொல்லிடுவான். மிதுனராசி நேயர்கள். கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நலம் பழிக்கும் நாள். நலம் பழிக்கும் நாள்னாவே எல்லாருடைய ஆதரவு இன்னைக்கு கிடைச்சி ஒரு நல்ல நிலைமைக்கு நல்லா ஆகிடும். சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கணும். இன்னைக்கு நேற்று வேற ரெஸ்ட், ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு எப்படின்னா உங்கள் ஒர்க்கை மட்டும் செய்யணும், இழுத்து போட்டு செய்யக்கூடாது. பேர் வரணும், அது வரணும். நீங்கள் நிறைய செய்வீங்க, நம்ம இதை ஒர்க் பண்ணி கொடுத்தா, அதெல்லாம் இன்னைக்கு பண்ணாதீங்க. உங்கள் ஒர்க்கை வரைக்கும் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய நாள் தான் கன்னிராசி நேயர்களுக்கு.
நன்மை பயக்கும் நாள். எல்லாருக்கும் விட்டு கொடுத்து எல்லாம் கரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். துலாம் ராசி நேயர்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதுலையுமே ஒரு பிடித்தம் இல்லாமல் இருக்கும். நீ டென்ஷனாக ஒரு மாதிரி ஒர்க்கு செய்யறதுக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை எடுத்த ரெஸ்ட் இன்னைக்கு அவங்கள பாதிச்சுன்னே இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக உஷாராக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒர்க்கை நல்லா பண்ணிட்டு வீட்டுக்கு போவாங்க, திருப்தியாக போவாங்க இன்னைக்கு விருச்சிக ராசி. தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா ஜெயம். ஏதாவது கால்குலேட் பண்ணியிருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை திட்டம் போட்டு நீ எக்ஸிக்யூட் பண்ணி அதை ஓகே பண்ணிடுவாங்க. மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்பம் சந்தோஷம் இப்படிலாம் திருப்திக்கு நிறைய பேர் இருக்கு. அதில் இன்பம் பயக்கும் நாள் என்ஜாய் பண்ணுவாங்க ஸ்மார்ட்டாக. யாரு? மகர ராசி நேயர்கள். கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா சாந்தமாக இருப்பாங்க, அமைதி தரும், ஒர்க்கெல்லாம் நல்லா போச்சு அப்படின்ட்டு ஒரு திருப்தி இருக்கும் அவங்களுக்கு. மீனராசி நேயர்கள் பார்த்தா முயற்சி, இன்னைக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவாங்க, இன்னும் ஒரு சக்ஸஸ் பண்ணுவாங்க, அதுக்கு இன்னைக்கு எடுக்கலாம். முன்னால் 5 மணிக்கு நீங்கள் இதை கேட்டிங்கன்னா ஒரு முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், பண்ணிக்குவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கரணம் பார்த்தீங்கன்னா பவம் பாலவம் கௌலவம். பவம் காலையில் 1:04-16 முடிஞ்சு போகுது. பாலவம் மத்தியானம் 3:54 வரைக்கும் இருக்குது. அடுத்து கௌலவம். இந்த 3 பேரும் பிளான் பண்ணுங்க இன்னைக்கு வழக்கு போடுறதுக்கு. கர்ணாதிபதிக்கு வீட்டிலே போடுங்க, நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை. அதாவது சில பேரை நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க, நடைமுறையில் பார்த்துருப்பீங்க. வாழ்க்கைன்ட்டு அது நடைமுறைன்னு தான் சொல்லணும். ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரிலாம் தெரியும். சில பேர் அமைதியாக இருப்பாங்க. இதில் யாருக்கிட்ட சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கிறவங்ககிட்ட தான் சக்ஸஸ் ரேஷியோ. அதுக்கு காரணம் என்னன்னா, அமைதியாக இருக்கும்போது அவன் எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது, உத்து நோக்க முடியுது. இது எப்படி, அது எப்படி, இது எப்படி அப்படின்னு மூளைக்கு வேலை கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஒரு நல்ல விஷயம்தான். மூளைக்கு வேலை கொடுக்கும்போது அந்த மூளையை அவன் செயல்படுத்துகிறான். இப்போ புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது கேட்டு பிரெயினை யோசனை பண்ணி கூகுள் மேப் போட்டு நம்ம போயிடுக்கிறோம். ஆனால் நம்ம ஆஃபீஸில் வீட்டுக்கு அப்படியே தான் போகிறோம், மூளையை யோசிக்கப்பாம. அது பழக்கத்தினால் வர்றது. ஆனால் நீ கம்ப்ளீட்டாக பிரெயினை நீ யூஸ் பண்ணி ஒரு வேலையை செஞ்சு பாரு ஸ்மார்ட்டாக. அப்போ நீ அந்த மூளையை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீ கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோஷமாக இல்லாமல் அமைதியான சூழ்நிலையில் ஒரு நல்ல முடிவு எல்லாத்தையும் நல்லாயிருக்கும். அமைதியாக இருந்து உற்று கூர்ந்து ஆராய்ந்து விஷயம் புலிப்பாணி சொல்லுவார் அவன் மகக்கிட்ட, கவி பாடம் கூர்ந்து ஆராய்ந்து பலஞ்சொல்லு பெண்ணே அப்படின்வாரு. அப்போ விஷயம் இருக்குதுல்ல, அமைதியாக இருந்தால் தான் நீ கூர்ந்து பார்க்க முடியும். பார்த்துவிட்டு அதோட முடியறதில்லை, அதை ஆராய வேண்டும். அப்போ நன்மை தீமை உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இதை செலக்ட் பண்ணுறதா இதை செலக்ட் பண்ணிக்குவேன். நன்மையை நான் ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பேன். நன்மையும் தேவை வாழ்க்கையில், தீமையும் தேவை. வெறும் நன்மையிலே இருந்தால் போர் அடிச்சிடும், தீமையிலே இருந்தால் வீணாக போயிடும். அப்போது ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நன்மை தீமையை நம்ம கையாண்டு போக வேண்டியது தான். நல்லாயிருக்கும். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியும். நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். ஃபீட்பேக் கொடுக்க மாட்டீங்க. ஸ்ரீசக்கராவுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. அப்போ தான் நான் இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக பண்ண முடியாத. நான் எல்லாம் வல்ல நேயர்களே, எல்லாம் வல்ல இறைவன் இன்னைக்கு துணை இருந்து உங்களுக்கு ஆசீர்வதிக்கட்டும். நன்றி, வணக்கம்.